ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சொரா புட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நான் சொரா மீனை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் சுடு தண்ணி சூடு பண்ணி நல்லா கொதிக்க இருக்கணும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம சொரா மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். தோலெல்லாம் அப்படியே கழட்டிக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி வந்துடுங்க. இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு வந்து நல்லா சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாங்க. இது கூடவே ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. அந்த 2 வெங்காயமும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வெங்காயமும் நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து சொரா மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், தேவையான உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. நான் வந்து அந்த மீனோட முள்ளையும் சேர்த்து வந்து நாங்கள் வந்து சமைப்போங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீனோட முள்ளையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து அந்த கடாயில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம நல்லா ஸ்லோலியே வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. சூப்பரான சொரா புட்டு ரெடி ஆகிடுங்க. இது வந்து குழந்தை பெற்றவங்களாம் சாப்பிட்டா குழந்தைக்கு பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.